chicken pepper gravy. தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 6 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸு 3 இஞ்சி துண்டு, ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு தூள் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டை வந்து நம்ம மிக்ஸியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பின்னாடி தாளிக்கு எடுத்து வச்ச இந்த பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிக்க விடலாம். இது நல்லா பொரிஞ்சோன்னே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயமும் பச்சை மிளகாவும் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாவை நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் 2 நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்திடுவோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வர வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 2 தக்காளி இதில் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு சிக்கனை மட்டும் இதில் சேர்க்குறேன். சிக்கனை சேர்த்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலக்கி விடலாம். இப்போது 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு இப்போ நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போது கரம் மசாலாவையும் உப்பையும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நான் ஏற்கனவே 2 ஸ்பூன் மிளகு எடுத்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 3/4 மட்டும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். மீதி இருக்கிறத வந்து கடைசியாக நம்ம சேர்த்து நல்லா கிரேவிலாம் ரெடியான பின்னாடி நம்ம கடைசியாக சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்தி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் ஏற்கனவே சிக்கனை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வடித்து வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக்காக விடலாம். சிக்கன் ஏற்கனவே வெந்ததுனால நம்ம நிறைய நேரம் குக் பண்ண தேவையில்லை. அந்த மசாலா மட்டும்தான் நமக்கு வேகணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடலாம்.
நம்மளுக்கு கிரேவி வந்து கெட்டியாக வேணும்னு நினச்சோம்னா நம்ம ஹையில் வச்சு சீக்கிரமாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து ஏற்கனவே குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கிரேவி போதும்னா நம்ம இப்போ கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இப்போது கடைசியாக சேர்க்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மிளகுத்தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சோன்னா நமக்கு சிக்கன் மிளகு கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்ப ட்ரை ஆகாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும், அப்படி இல்லைன்னா தோசை சப்பாத்தி இது கூடயும் நல்லாயிருக்கும். நான் மூடி போட்டு வைக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை தூவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு சிக்கன் மிளகு கிரேவி காரசாரமாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்க்கல. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மிளகுத்தூள் நம்ம சேர்த்துறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நமக்கு தேவையான சிக்கன் மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.